ஓம் சாய்ராம். சாய்ராம் வணக்கம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாயில தினந்தோறும் மாலை நேரத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். மணி 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் தினந்தோறும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். அதே போல் நேற்று பாபாவோட டைரி, சாய் பாபாவோட டைரி ஒன்று சொன்னேன். நிறைய பேர் சாய்னா எனக்கு வேணும்னு சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறேன் சாய்ராம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட 2025ஆம் ஆண்டு நல்ல ஆண்டாக தொடங்கணும்னு சொல்லி நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாய் சகோதரியோட அனுபவங்கள். பாபா இப்படி செய்வாரா? பாபாவோட வழிமுறைகள் கொஞ்சம் வித்தியாசமானது. நாம் ஒரு வழிமுறை வச்சுருப்போம், இப்படி தான் நடக்கணும், இப்படிலாம் நடக்கணும், நாம் முயற்சி பண்ணுவோம். ஆனால் பாபாவோட லீலைகளே வேறு மாதிரி இருக்கும். அந்த அனுபவத்தை அந்த சாய் சகோதரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த சாய் சகோதரிக்கு தான் மகனுக்கு திருமணம் ஆகணும்னு பாபா கிட்ட வேண்டியிருந்தாங்க. நம்மக்கிட்ட பிரார்த்தனையாக பண்ணியிருந்தாங்க. பல இடங்களில் பொண்ணு தேடி இருக்கிறாங்க, பொண்ணு கிடைக்கல. ஆமாம், தனது மகனுக்கு திருமணம் நடக்கலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாபா கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறாங்க. நம்மக்கிட்டேயும் சொன்னாங்க, நம்மளை மனமுருகி பிரார்த்தனை பண்ணோம். பாபா ஆசீர்வாதத்தோட ஒரு நல்ல மணப்பெண் கிடச்சாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த ஒரு பிரார்த்தனை வரும்ல, பொண்ணு கிடச்சிருச்சு, திருமணத்தை நடத்தணும். திருமணம் நடத்துறதுக்கு பணப்பிரச்சனை கொஞ்சம் வந்துடுச்சு. ஏன்னா எனக்கு பணம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நான் கொடுக்க வேண்டிய பணம் வெளியே கொடுத்து அந்த பணமும் வரல. நான் கடன் கேட்டாலும் சில சிக்கல்கள் இருக்குது. எனக்கு பணம் வேணும் சார். இந்த திருமணம் நடத்தி முடிப்பதற்கு கொஞ்சம் பணம் தேவை. அதுக்கு பாபா கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கன்னாங்க. பாபா பொண்ணு கொடுத்தவருக்கு பணம் கொடுக்க தெரியாதா? மனமுருகி பிரார்த்தனை பண்ணால் கேட்டதை வாரி வழங்கும் வள்ளலாகி விட்டுருக்கிறார். அதான் உண்மை. அப்படி தான் இன்றைக்கி அந்த சாய் சகோதரியோட மிகப்பெரிய அனுபவம். அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, அதை மட்டும் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நாம் அந்த விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பேசலாம். சாய்ராம். ஓம் சாய்ராம். நான் திருச்சியிலேருந்து ராஜகுமார் பேசுகிறேன். சாய்ராம், உங்களோட வாக்கு வந்து பாபாவோட வாக்கு. பாபா தான் சொல்லியிருக்காரு, என்னன்னாக்கா பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னாரு. சத்தியமா அதே மாதிரி பணம் வந்து அவங்க வேலை செய்யற கம்பெனில இருந்து பணம் அனுப்பி விட்டுருக்காங்க சாய்ராம். இது வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சாய்ராம். ஐயோ, பாபா தான் என்ன சத்தியமா வழி நடத்திக்கிட்டே இருக்காரு சாய்ராம். அந்த வாக்கு, நீங்க சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிருச்சு. பாபா தான் எங்களை வழி நடத்துறாரு. நல்லபடியா முடிஞ்சிடணும்ட்டு நீங்க வேண்டிட்டு வாங்க சாய்ராம். அந்த வாக்கு வந்து பாபாவோட வாக்கு. பாபா கண்டிப்பா எங்க கல்யாணத்துக்கு வரணும், அதுவும் வேண்டிக்கிட்டு வாங்க சாய்ராம். ரொம்ப ரொம்ப நன்றி சாய்ராம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க வாக்கு அப்படியே பழிச்சிருச்சு. அது பாபாவோட வாக்கு தான். இப்ப நீங்க போட்ட பதிவு நான் பார்த்தேன் சாய்ராம். இதுதான் சார் பாபா. ஏன்னா அவங்க பல இடங்களில் முயற்சி பண்ணி சோர்ந்துட்டாங்க. பணம் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுறதுன்னு, திருமணத்தை நடத்தி கொடுக்கணுமே சொல்லி அவ்வளோ மன வருத்தத்தோடு இருந்தாங்க. பாபா சும்மா இருப்பாரா? நீ ஒரு வழி தேடுவ, ஆனால் உனக்கு எதிர்பார்க்காத வழியில் உனக்கு வந்து பணம் சேரும். இதுதான் உண்மை. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாத வழி அது. அவங்க கம்பெனிலேருந்து பணம் கொடுப்பாங்கன்றதால யோசனை பண்ணாத வழி. பாபா அந்த வழியை காமிச்சு அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நடத்தி கொடுத்துருக்கிறார். அந்த திருமணம் தடையில்லாமல் நடைபெற்று சந்தோஷமாக அந்த தம்பதிகள் வாழணும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக எங்களையும் திருமணத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அந்த திருமணம் நடக்கணும். ஏன் இதை சொல்லணும்னா, சில நேரங்களில் நாம் சோர்ந்து போய் உட்காந்துருவோம். ஐயோ, ஒன்றுமே முடிக்கலையே, நம்ம பல வழிகளில் தேடி பார்த்தோம், எதுவுமே நமக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி சோர்ந்து உட்காந்துருக்கும் போது கடவுள் ஒரு வழி காட்டுவார். சத்குரு வழி காட்டுவார். அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்க. உங்களுக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் நான் செஞ்சு கொடுப்பேன். எந்த வழின்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அதை நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த வழியில் உங்களை தேடி அந்த பணம் வரும் என்பதை அப்பா விளக்கின மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். உங்களோட பிரார்த்தனைகள் அனுப்பி வைக்க வேண்டிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா கூட்டு பிரார்த்தனைக்குன்னு சில சக்திகள் இருக்குது. அதுவும் நம்மளுடைய துவாரகமையில் உட்காந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது அது 100 மடங்கு பெருகி நன்மை வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்.